பாப்லோ எஸ்கோபார் தப்பிய நிகழ்வு. 1992 ஜூலை 22 பிரபல கொலம்பிய போதை மருந்து கும்பல் தலைவர் பாப்லோ எஸ்கோபார் தனக்காகவே கட்டப்பட்டிருந்த சிறை வீடான லா கேத்தட்ரலில் இருந்து தப்பினார். பாப்லோ எமிலியோ எஸ்கோபர் கொலம்பியாவில் பிறந்தவர். இவர் 1980-90களில் உலகையே அதிர வைத்த கொலம்பியாவின் மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் குழுவான மேடலின் கார்டலின் தலைவர் ஆவார். கோக்கைன் கிங் என்று அழைக்கப்பட்ட இவர் ஒரு காலத்தில் உலகிலேயே அதிக செல்வம் கொண்ட குற்றவாளியாக அறியப்பட்டார். உலக கொக்கைன் விநியோகத்தின் 80% வரை எஸ்கோபாரின் கட்டுப்பாட்டில் இருந்தது. போதை மருந்து விற்பனை மூலம் எஸ்கோபார் ஆண்டுக்கு $30 பில்லியன் வரை சம்பாதித்ததாக மதிப்பிடப்பட்டது. தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட எஸ்கோபாரை நாடு கடத்துமாறு கொலம்பியாவிடம் அமெரிக்கா கேட்டுக்கொண்டது. ஆனால் அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்படுவதை விரும்பாத எஸ்கோபார் 1991 கொலம்பியா அரசுடன் ஒப்பந்தம் செய்து தனக்கு லா கேத்தட்ரால் என்ற சிறையை அமைத்து அதில் இருந்தார். அந்த சிறை எஸ்கோபாரின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதில் நீச்சல் குளம், பில்லியர்ட் மையம், பார்கள் உள்ளிட்ட சுக வசதிகள் அனைத்தும் இருந்தன. எஸ்கோபார் சிறையில் இருந்தே தனது மெடலின் கார்டல் செயல்பாடுகளை இயக்கி வந்தார். மேலும் தன்னை எதிர்த்தவர்களை கடத்தி அங்கு கொண்டு வந்து கொலை செய்தார். இதனால் கொலம்பிய அரசு எஸ்கோபாரை வேறு சிறைக்கு மாற்ற திட்டமிட்டது. இதை அறிந்த எஸ்கோபார் 1992 ஜூலை 22 லா கேத்தட்ரல் சிறை வீட்டிலிருந்து தப்பினார். இதைத் தொடர்ந்து எஸ்கோபாரை பிடிக்க கொலம்பியா அரசு அமெரிக்காவின் உதவியுடன் சர்ச் பிளாக் என்ற சிறப்பு படையை அமைத்தது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு கொலம்பியாவில் ஒரு வீட்டின் மேல் மாடியில் போலீசுடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் எஸ்கோபார் சுட்டுக் கொல்லப்பட்டார். எஸ்கோபாரின் மரணத்துக்கு பிறகு மெடலின் கார்டல் வீழ்ந்தது. இது உலகின் போதை மருந்து வரலாற்றில் மிக முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது.